எல்லாத்துக்குமே விடிகிறது 5 மணி இல்லைன்னா 6 மணிக்கே எல்லாருமே மோஸ்ட்லி எந்திரிச்சிருவாங்க. ஆனால் நாங்கள் வந்து 8 மணி 9 மணிக்கு தான் நாங்கள் எந்திரிக்கவே செய்வோம். இதே நான் அம்மா வீட்டில் இருந்திருந்தோம்னா கரெக்டாக 6 மணி 6:30க்கெலாம் எந்திரிச்சிருவேன். இங்கே தான் லேட்டாக எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் நான் கிராமத்தில் வளர்ந்தவா 6 மணி 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவாங்க எல்லாருமே. ஆனால் நான் எப்போதுமே 8 மணி 9 மணிக்கு எந்திரிக்கேன். இந்த ஹேபிட்டை வந்து மாற்றணும். தப்பான பழக்கம், அது எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் வர வர மாற்றிக்கலான்ட்டு நான் நினப்பேன். ஆனால் அதை வந்து மாற்றவே முடியலை, அந்த பழக்கத்தை மாற்றவே முடியலை. டக்குன்னு மாத்திர வழியே பார்க்கணும். இன்றைக்கி வந்து நான் சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் குருமா தான் வைக்க போகிறேன். இந்த ஒயிட் சன்னா இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஈஸியாக அந்த பன்னீர்லாம் டேஸ்ட்டும் சிக்கன் குழம்பு டேஸ்ட் மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். நான் அடிக்கடி பண்ணுவேன். இப்போ பண்ணி ரொம்ப நாள் ஆகிட்டா. சாம்பார் வச்சுமே ரொம்ப நாள் ஆகிட்டுங்க. முள்ளங்கி கிடைக்கவே மாட்டேங்குது. அது மாதிரி கீரையும் நம்ம ஊரில் இப்படி பச்சை கீரை அடிக்கடி தெருவில் விற்க வரவங்க 20 ரூபாய்க்கு நல்ல ஒரு பெரிய சோத்து பானைக்கு ஒரு பானை தருவாங்க. இங்கெல்லாம் நம்ம கீரையே பார்க்க முடியல, சோப்பு கீரை மட்டும்தான் பார்க்க முடியுது. அதை வச்சா எனக்கு என்னமோ டேஸ்ட்டு பச்சை கீரை மாதிரி இருக்காது. அதனால் நான் கீரைலாம் வாங்க மாட்டேன். குருமா எல்லாம் வச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேஸ்க்கு வந்து ஸ்க்ரப்பு போட்டேன். ஆல்ரெடி இந்த ஃபேஸில் வந்து இந்த ஒயிட்டாக இருந்த மாதிரி இருக்கா, சரி ஸ்க்ரப்பை போடுமேன்னு போட்டேன். அது எல்லாமே போயிடுச்சு. ஃபேஸ் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு லிப் ஜெல் போட்டு என்னோடய மேக்கப்பை முடிச்சாச்சு. இதான் மை ஸ்கின் கேரு. மற்றபடி வேறு என்னென்ன ப்ராடக்ட், ஒரு சிலவங்களாம் நிறைய அந்த ரீல்ஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய ஸ்கின் ப்ராடக்ட் போடுதாங்க. அதெல்லாம் நான் போடுவேன்னு கேட்டால் கிடையாது. இதுக்கே நமக்கு மூஞ்சி பரு குட்டி குட்டியாக பரு வந்துட்டு அதுவே ஹஸ்பண்ட் ஏசுகிறாங்க, எதுக்கு பிடிக்கலாட்ட போடுது அப்படின்ட்டு. நமக்கு இதெல்லாம் போடணும்னு ஆசை. இதெல்லாம் போட்டால் தானே ஒரு பெண்ணாகவே நம்ம உணர்கிறோம் அப்படின்ட்டு நானே நினச்சிக்கிடுவேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், நாளைக்கு பார்ப்போம்.